ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேதாகமங்களில் நாம் ஒவ்வொரு புத்தகமாக ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு வேதாகமத்தை எப்படி கொஞ்சம் கற்றுக்கொள்வது என்று நாம் இந்த கிளாஸ் மூலியமாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற புத்தகமானது 1 கொரிந்தியர் நிருபம். பவுலால் எழுதப்பட்ட இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த கொரிந்தியருக்கு நிருபத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, இந்த கொரிந்து பட்டணம் பவுல் எப்பொழுது எழுதினார், அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் அறிந்து நாம் படிக்கிற பொழுது இந்த கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தை நாம் உணர முடியும், தியானிக்க முடியும், பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த கொரிந்து பட்டணம் இது எங்கன்னு படித்து பார்த்தீங்கன்னா, பவுல், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நம்ம பார்க்கிற பொழுது பவுல் 3 மிஷனரி பயணத்துக்கு செல்கிறார். முதல் மிஷனரி பயணம், 2வது மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணம் என்று சொல்லி 3 பயணத்தில் அவர் போகிறத குறித்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ 3 சுவிசேஷ பயணத்தில் 2வது மிஷனரி பயணம் போகிறப்ப தான் அவர் எங்கே போகிறார்னா கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். இது எங்கே நம்ம வாசிக்கலாம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் முழுவதும் அவர் கொரிந்து பட்டணத்துக்கு முதல் முறையாக சென்று அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள் என்று அவர் ஆராய்ந்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கிறார். முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, பவுல் முதலாவது கொரிந்து பட்டணத்துக்கு செல்கிறார். அப்போ இந்த கொரிந்தியர் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை நீங்கள் படித்துவிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள், விக்கிரகங்களால் நிறைந்த பட்டணம் அது தேவனை அறிந்தும் இன்றைய நாட்களில் சபைகளில் பல குழப்பங்கள், விசுவாசிகளுக்குள்ளே குழப்பங்கள் காணப்படுகிறது. அன்றைக்கு சபையில் காணப்பட்ட அதே சம்பவமானது இன்றைக்கும் காணப்படுகிறது. அதனால் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் எழுதின இந்த நிருபத்தை, கொரிந்துவில் உள்ள பட்டணம் என்று சொன்னால் கொரிந்து பட்டணத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் மாத்திரமல்ல, அங்கு வசிக்கிற தேவனுடைய சபைக்கு அவர் எழுதுகிறார் என்பதை முதலாவது உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். அவர் 2வது மிஷனரி பயணத்தில் பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தில் 1.5 ஆண்டு, அதாவது 18 மாதங்கள் அவர் அங்கே ஊழியம் செய்ததாக வேதம் நம்மளுக்கு அழகாய் காட்டுகிறது. எத்தனை நாளுங்க கொரிந்து பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்தார்னா, எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். இந்த கொரிந்து பட்டணத்தில் பவுல் 1.5 ஆண்டு அங்கே ஊழியம் செய்ததாக வேதாகமத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கொரிந்து பட்டணத்தில் அவர் முதலாவது சென்ற பொழுதுதான் அங்கே சபைகளை அவர் என்ன செய்கிறார்னா ஸ்தாபிக்கிறார். இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அந்த பட்டணத்தில் போனோனுமே அவர் முதல் செய்தது, அங்கே ஆக்கிலால், பிரிஸ்கில்லால் இவங்கெல்லாம் முதலாவது சந்திக்கிறார். அதிலிருந்து சுவிசேஷம் பரவுகிறது, சபைகள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதில் உள்ளடங்கிய சம்பவங்களை முதலாவது நம்ம அறிந்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா 16 அதிகாரங்கள் கொண்ட இந்த 1 கொரிந்தியர் நிருபம். இந்த 16 அதிகாரங்களை நாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும், அடுத்து 7வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும், இப்படி 2ஆக பிரிக்கலாம். இப்போ எப்படி பிரிப்பது என்று சொல்லி நம்ம இன்னும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது, இந்த 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் சில தேவ மனிதர்கள் கொரிந்து பட்டணத்தில் இருந்து பவுல் எபேசுவில் இருக்கையில் சில கடிதங்களை கொண்டு வந்து பவுலிடம் கொடுக்குறாங்க. அதற்கு அவர் திருப்பி அவங்க நடந்துக்கிட்ட அன்னைக்கு சம்பவங்கள், சபையில் எப்படிலாம் அவங்க நடந்துக்கிட்டாங்களோ
அவங்களுக்கு வாழ்க்கையை இறையியல் ரீதியாக மாற்றிக்கொள்ளும்படியாக பவுல் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா பவுலிடம் சில தேவ மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? கொரிந்து பட்டணத்தில் இருந்து, அதாவது 3வது மிஷனரி பயணத்தின் பொழுது, நல்லா கவனிங்க, அவர் 3 மிஷனரி பயணங்கள் சென்றார். 2வது மிஷனரி பயணத்தில் அவர் கொரிந்து பட்டணத்துக்கு செல்கிறார். சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. மீண்டுமாக 2வது மிஷனரி அவர் முடித்துவிட்டு 3வது மிஷனரி பயணத்தில் பொழுது அவர் கொரிந்து பட்டணத்துக்கு செல்லவில்லை. அவர் மாறாக எபேசு பட்டணத்தில் இருக்கையில் சில மனிதர்கள் கொரிந்து பட்டணத்திலிருந்து வந்து அன்றைக்கு இருந்த திருச்சபைகளுடைய சூழ்நிலைகளை குறித்து அவர்கள் ஒரு நிருபத்தை எழுதி கொண்டு வந்து பவுலிடம் தருகிறாங்க. இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருக்கிறதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். அப்போ இந்த 3 பேரும் நிருபங்களை கொண்டு வந்து பவுலிடம் தர்றாங்க. இதற்கு அவர் திருப்பி பதில் எழுதுகிறாரு. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ அவங்க கொண்டு வந்த நிருபம் குலோவேயாளின் வீட்டார் அவங்களுக்கு பவுலுக்கு இந்த காரியத்தை எடுத்து சொல்லும்படியாக எழுதப்பட்ட இந்த நிருபம் தான் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரத்யட்சமாய் சொல்லப்படுகிறதே. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் அவர் எப்படி அறிந்து கொள்கிறார்னா, இவர்கள் கொண்டு வந்த நிருபத்தை வைத்து படித்து பார்த்து அவர் திருப்பியும் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவங்க அன்னைக்கு வாழ்ந்த சபையுடைய நிலைமையை குறித்து அவர்கள் நிறைய காரியங்களை தேவனுடைய ஜனங்கள் இப்படியாய் மாறி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தத்தோடு அந்த கடிதத்தில் எழுதி அனுப்பினதை நாம் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். மற்றும் 7வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற சம்பவங்கள் என்னென்ன சம்பவங்கள்னா, அவங்க சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு இறையியல் ரீதியாக பவுல் பதிலளிப்பதை குறித்து இந்த 7வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்க்கிற பொழுது, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி பவுல் தொடருகிறார். இந்த 7வது அதிகாரத்தை தொடருகிறார். அப்போ அவங்க எழுதின காரியங்களை குறித்து இவர் திருப்பியுமாக இவர் ஒரு லெட்டர் எழுதுறது தான் இந்த 1வது நிருபமானது. இப்படி இந்த கொரிந்தியர் புத்தகத்தை 2ஆக பிரிக்கலாம். முதலாவது 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் அவர்கள் அன்னைக்கு சபையில் இருந்த சூழ்நிலைகளை அவர்களுக்கு மாறாக பவுல் எடுத்துரைப்பது. 7வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கிற பொழுது அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு, அதாவது வசனங்களை வைத்து குழப்பிக் கொண்டிருந்த அந்த நாட்களில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சரியான இறையியல் ரீதியாக பதிலளிப்பதை குறித்து 7வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இவர் எபேசு பட்டணத்தில், அதாவது 3வது மிஷனரி பயணத்தில் எபேசு பட்டணத்தில் 3 ஆண்டுகள் தங்கி இறுதியில் இந்த நிருபத்தை எழுதினார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆனபடியால் நான் 3 வருஷம் காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்போ எபேசுவில் அவர் இருந்தார். இன்னும் நம்ம அதிகமாய் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகிலும்
பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அப்போ இந்த எபேசு பட்டணத்தில் இருந்துக்கிட்டு கொரிந்தியர் எழுதின நிருபத்தை அங்கே இருந்து அவர் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் நிருபத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அன்றைக்கு வாழ்ந்த சபைகளுக்குள்ளே இருந்த பிரிவினைகள், தர்க்கங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வாழ்ந்த சபை விசுவாசிகளுக்குள்ளே விக்கிரக ஆராதனை இந்த காரியத்தை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். அன்பை குறித்து எழுதியிருக்கிறார். வரங்களை குறித்து எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை குறித்து எழுதியிருக்கிறார். இப்படி பல காரியங்கள் இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நாம் படிக்கலாம். இப்போ நீங்கள் குறித்து கொள்ளுங்க, 1ஆவது அதிகாரத்திலிருந்து நம்ம 16ஆவது அதிகாரம் வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் இருக்கிறது என்று சொல்லி உங்கள் வேதாகமத்தில் குறித்து கொள்ளுங்கள். இந்த 1 கொரிந்தியர் எழுதிய நிருபத்தில் 1ஆவது அதிகாரத்திலிருந்து நம்ம 16ஆவது அதிகாரம் வரைக்கும் ஒரு அதிகாரத்தில் எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது அதை நாம் குறித்து வைத்து தியானிக்க போகிறோம். இப்போ 1 கொரிந்தியர் எழுதிய நிருபத்தில் 1ஆவது அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் இருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து 9ஆவது வசனம் வரைக்கும் பவுல் தன்னை பற்றி எடுத்துரைத்ததும் நன்றி செலுத்துதல். அடுத்து 10ஆவது வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் சபையில் பிரிவினைகள் பற்றியும், 18ஆவது வசனத்திலிருந்து 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் வரைக்கும் கிறிஸ்து தான் தேவ ஞானம் பலனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் எடுத்துரைப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 2ஆவது அதிகாரத்தில் ஆவியானவரிடத்திலிருந்து ஒரு ஞானம். அடுத்து 3ஆவது அதிகாரத்தில் சபையின் பிரிவினை குறித்து பவுல் பேசுவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 4ஆவது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் ஒழுக்க நெறி தவறிய சகோதரனை விலக்கி தள்ளிவிடு என்பதை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 5ஆவது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளுக்குள்ள வழக்குகளை பற்றியும், அக்கிரமக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்பதை குறித்தும், பாலியல் ஒழுக்கக்கேடு சம்பவங்களை குறித்தும் 3 சம்பவங்கள் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆவது அதிகாரத்தில் திருமணத்தை பற்றி பவுல் எடுத்துரைப்பது, 8ஆவது அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகள், நாம் எவைகளை உண்ணலாம் எவைகளை உண்ணக்கூடாது என்று சொல்லி பவுல் எடுத்துரைப்பது, 9ஆவது அதிகாரத்தில் அப்போஸ்தலனின் உரிமைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆவது அதிகாரத்தில் இஸ்ரவேலரின் வரலாறு தரும் எச்சரிக்கைகள் மற்றும் கர்த்தருடைய ராப்போஜனமும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விருந்துகளும் விசுவாசிகளின் சுயாதீனம் பற்றி இந்த சம்பவங்கள் 10ஆவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆவது அதிகாரத்தில் ஆராதனைக்கேற்ற தகுதிகளை குறித்து பவுல் எடுத்துரைப்பது. அடுத்ததாக இந்த 11ஆவது அதிகாரத்தில் கர்த்தருடைய ராப்போஜனத்தை குறித்து பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். இந்த சம்பவங்கள் அனைத்தும் இந்த 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 23லிருந்து 25 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் சம்பவங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த கர்த்தருடைய ராப்போஜனத்தை பற்றிய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆவது அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களை பற்றியும், சரீரம் ஒன்றே அவயங்கள் பல என்று 2 சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 13ஆவது அதிகாரத்தில் அன்பை குறித்து பவுல் விவரித்திருக்கிறார். 14ஆவது அதிகாரத்தில்
தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை பேச வரம் பற்றி எடுத்துரைத்திருக்கிறார். ஆராதனையின் ஒழுங்கு பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார். 15வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், மரித்தவர்களின் உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுந்த சரீரம், இந்த 3 சம்பவங்கள் 15வது அதிகாரத்தில் வருகின்றன. 16வது அதிகாரத்தில் தேவனுடைய மக்களுக்கென்று சேகரிக்கப்படும் உதவி பணம், தனிப்பட்ட வேண்டுகோள்கள், கடைசி வாழ்த்துக்கள், இந்த 3 சம்பவங்களும் 16வது அதிகாரத்தில் வருகின்றன. 1 கொரிந்தியர் நிருபத்தை நாம் படிக்கிற பொழுது இன்றைக்கி சபையில் குழப்பங்கள் அநேகமாக இருக்கிறது. எனவே அன்றைக்கும் வாழ்ந்த சபை நடுவில் அநேக குழப்பங்கள், பிரிவினைகள், கள்ள போதகங்கள் இருந்தது. எனவே இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் வேதாகமத்தை பிடித்து கொண்டு அன்றைக்கு வாழ்ந்த, வழி தவறி வாழ்ந்த விசுவாசிகள் அதற்கு பவுல் எழுதின இந்த நிருபமாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நம்ம இதை படித்து கொண்டு கர்த்தருடைய வழியில் பிரவேசிப்போம். இதில் அன்பு எனக்கு இராவிட்டால் எல்லாமே வீண் என்று சொல்லி பவுல் சித்தரிப்பதையும், ஆவிக்குரிய வரங்களை குறித்தும், தீர்க்க தரிசன வரங்களை குறித்தும், அந்நிய பாஷைகளை குறித்தும் இவர் அநேக காரியம் நம்மளுக்கு எழுதியிருக்கிறார். எனவே ஆவிக்குரிய ரீதியில் வரங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நிருபங்களை வாசித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.